வேதத்துல ஒரு இடத்துல சொல்றது, ஏஷத்துவா அதிவததி எஸ் சத்தியேன அதிவததி. ஒருவன் பகவானை உணர்ந்து விட்டான், கண்ணனை நமக்கு அனுபவிக்க தெரியறதுன்னு வச்சுங்களேன். அனுபவம்னா என்ன? கண்ணன் அனுபவிக்கிறதுன்னு சொல்லிடுறேன், ஒண்ணும் கிடையாது. அவருடைய சேஷ்டிதங்களை எல்லாம் படிக்கிறோம். அவர் வெண்ண திருடினார், காளியன் தலையிலே நர்த்தனம் ஆடினார், பெண்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்து மரத்திலே தொங்க விட்டார். ஒவ்வொன்னையும் படிக்கும் போது ஒரு ஆனந்தம் வருதோ இல்லையோ. அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் போது அவருடைய பெருமை, அவருடைய எளிமை, ராமனுடைய வீரம், இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் போது ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. இதைத்தான் அனுபவம்னு சொல்றோம். இப்பேற்பட்ட இனிமையான ஒரு கண்ணன் நமக்கு தெரிந்து விட்டார். இந்த கண்ணனை பற்றி தெரியாமல் உலகத்துல பல பேர் இருக்கிறார்களோ இல்லையோ, அவர்களிடத்திலெல்லாம் போய் இந்த உயர்ந்த பொருளை நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்களேன்னு பேசணுமா. அதிவாதம்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம உலகத்துல நன்னா பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாதே இல்லை. நாம ஒரு நல்ல வண்டி வாங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன். ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு நல்ல வண்டி வாங்கியிருக்கேன். அடுத்த ஒரு மாசத்துக்கு அந்த வண்டியை பத்தி தான் பேசுவேன். என் நிறுவனத்துல யாரெல்லாம் வேலை பார்க்கிறாளோ அந்த வண்டியை அவர்கள் எல்லாருக்கும் காட்டி, இதுல என்னென்ன இருக்கு, இந்த பக்கம் இதை அழுத்தினா என்ன வரும், இந்த பக்கம் ஜன்னலை திறக்கலாம், இந்த பக்கம் இதை அழுத்தலாம், என்னென்ன அதுல கொடுக்கிறார்களோ எல்லாத்தையும் பத்தி பேசுறேனோ இல்லை. ஏன்? அவர்களுக்கு இல்லாத ஒரு உயர்ந்த பொருள் என் கையில் கிடைத்து விட்டது. ஒரு கைபேசி புதுசா வாங்கினேன்னா எல்லார்கிட்டையும் காட்டுறோம், ஒரு வேஷ்டி நன்னா வாங்கிட்டோம்னா எல்லார்கிட்டையும் காட்டுறோம். ஆனா பிரம்மத்தை பத்தி மட்டும் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. நான் தெரிஞ்சுட்டேன், அவருக்கு விருப்பம் இருந்தா அவரா தெரிந்து கொள்ள வேண்டும்னு விட்டு விடுகிறோம். அதுவும் சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளவில்லை. பகவானை பத்தி முடிந்தவரை போய் சொல்ல வேண்டும், எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படிக்கு பேசணுமா. நேத்திக்கு ஒரு பாசுரம் பார்த்தோமே, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. நேத்திக்கு மேலோட்டமான ஒரு பொருளை பார்த்தோம். ஐயம் பிச்சை என்பது தானம் என்று பொருள் பார்த்தோம் இல்லையோ. உண்மையில அது பொருளே கிடையாது. இதுக்கு உள்ளுரை பொருள் வேறொன்று இருக்கிறதுன்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுவதென்றால் பகவானுடைய பெருமைகளையும் அவனுடைய குணங்களையும் பற்றி உலகத்துல எல்லாருக்கும் சொல்லணுமா. உண்மையான தானம் என்பது என்ன? பணத்தை கொடுப்பதோ, வஸ்திரத்தை கொடுப்பதோ, செல்வத்தை அன்னத்தை கொடுப்பதோ அல்ல. பகவானை பற்றின ஞானத்தை எல்லாருக்கும் தானம் பண்ணணுமா. அப்ப ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுவதென்றால் பகவானை பத்தி அனைவரிடத்திலும் போய் எடுத்து சொல்ல வேண்டும். எங்கிட்ட ஒரு உயர்ந்த பொருள் கிடைச்சிருக்கோ இல்லையோ, ஒரு சக்கரை பொங்கல் எங்கிட்ட இருக்கு, இது எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமே. இதனுடைய பெருமைகளை சொல்லி, இது எவ்வளவு சுவையாக இருக்கும்னு சொல்லி, இது கிடைப்பது எவ்வளவு அரிதுன்னு சொல்லி 4 பேருக்கு அதுல ஆசையை ஏற்படுத்த வேண்டும். யாராவது அதை பத்தி தவறாக பேசினால் அதை ரட்சித்து, இல்லை இது சரிதான், எந்த தவறும் இல்லை என்று பேச வேண்டும். அப்ப பகவானுக்காக இல்ல, சண்டைக்கு போற மாதிரி ஆகுமே சுவாமி, வீணா விவாதம் வருமேன்னு சொன்னால் பகவானுக்காக விவாதம் பண்ணாம யாருக்காக பண்ண போறோம்? நம்முடைய தாயாரையோ தகப்பனாரையோ கூட பிறந்தவனையோ ஒருத்தர் தவறாக பேசினால் நாம தானே மல்லுக்கு நின்று சண்டை போடுறோம். பகவான் மட்டும் அவர் தன்னையே ரட்சித்துக் கொள்ள வேண்டும், நான் ஒன்னும் பண்ண வேண்டாம்னு விட்டு விடுகிறோம். அது பண்ணக்கூடாது. கண்ணனை குழந்தையாக பார்க்கணும். நந்தகோபாலன் எப்படி கண்ணனை ரட்சிப்பது என் பொறுப்பு நினைத்தாரோ, ஒவ்வொரு பக்தனும் கண்ணனுக்கு ஏதாவது இழுக்கு யாராவது சொன்னால் அதை துடைப்பது என் கடமை என்று நினைத்து கொள்ள வேண்டும். அந்த தர்மம், இது நாம பண்ண வேண்டிய தர்மம் ஒன்றும் கிடையாது, மனசுல இருக்க வேண்டிய ஒரு உறுதி. யாராவது என்னுடைய தர்மத்தையோ என் பகவானையோ தவறாக பேசினால் நான் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன், எதிர்த்து நிற்பேன் என்கிற ஒரு பண்பை முதல் பாசுரத்திலே சொன்னாள். அடுத்தது 2வது பாசுரம் மற்றும் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிக்கிறாள். பல இடங்களில் நாம தர்மம்னு சொன்னா இப்ப என்ன பார்த்தோம்? வேதத்தை பொறுத்துத்தான் தர்மத்தை தெரிந்து கொள்ள முடியும். வேத புஸ்தகத்தை படிச்சு தான் தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ தர்மங்கள் இருக்கின்றன. காலை எழுந்த உடனே பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், கோலம் போடுறோம், பெருக்கிறோம், தெளிக்கிறோம், கோலம் போடுறோம், புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்றோம். எல்லாரும் சின்ன வயசுல வேத புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு கோலம் போடுறதுக்கு எந்த ஸ்லோகத்துல இருக்கு, இல்ல வாசல் தெளிக்கணும்னு எந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியா பண்ணிட்டு இருக்கோம். நாம யாரும் வேத புத்தகத்தை பார்த்து எந்த தர்ம காரியத்தையும் செய்யவே இல்லை. ஆனா என்ன சொல்லுகிறோம்? வேதம் தான் தர்மத்துக்கு மூலம், வேதத்தை கொண்டுதான் தர்மத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிடுகிறோம். அப்ப நாமெல்லாம் வேதமே படிக்கலையே, எப்படி வேதத்தில் இருக்கும் விஷயங்களை தர்மங்களை நாம் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம் என்றால் அந்த வேதத்தை விட உயர்ந்த ஒரு பிரமாணம் நம்மிடத்திலே இருக்கிறது. என்ன பிரமாணம் என்றால் பெரியோர்களுடைய நடத்தை. நான் வேதத்தை பார்த்து கோலம் போடணும்னு புரிஞ்சுக்கல, என்னுடைய முன்னோர்கள் கோலமிட்டார்கள், நானும் தெரிந்து கொண்டேன். வேதத்தை பார்த்து குளிக்கணும் என்று நான் தெரிந்து கொள்ளவில்லை, என் முன்னோர்கள் செய்தார்கள், அதனால தெரிந்து கொண்டேன். வேதத்தை பொறுத்து இலையிலே அமர்ந்து வாழை இலையிலே கீழே அமர்ந்து உண்ண வேண்டும்னு நான் தெரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய முன்னோர்கள் செய்ததை பார்த்துதானே தெரிந்து கொண்டேன்.
அப்ப வேதம் எப்படி நமக்கு தர்மத்தை காட்டி கொடுக்குமோ, முன்னோர்களுடைய நடத்தை என்பதும் மிக முக்கியமான பிரமாணம். இன்னும் சொல்ல போனா வேதத்தை விட முக்கியமானதுன்னு தெரிவிக்கிறார்கள். தர்மஜ சமய பிரமாணம் வேதாச்ச என்று ரிஷி தெரிவிக்கிறார். வேதத்தை முழுவதுமாக உணர்ந்து அதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் சான்றோர்கள்னு சொல்றோம். அந்த சான்றோர்கள் எதை செய்கிறார்களோ அது நமக்கு பிரமாணம். அவர்கள் பண்ணா கண்ண மூடிண்டு நாமும் பின்பற்றி விடலாம். அவர்கள் எதை செய்யாமல் தவிர்க்கிறார்களோ அதை நாமும் தவிர்த்து விட வேண்டும். ஒவ்வொருத்தரும் இப்ப வேதத்தை எடுத்து வச்சுன்னு படிக்கணும்னா அதுக்கு 30 வருஷம் ஆகும். எங்க 30 வருஷம் நம்மகிட்ட எங்க இருக்கு கொடுக்கறதுக்கு? ஆங்கில படிப்பு இதெல்லாம் படிச்சு முடிச்சாலே 25 வயசு ஆயிடுறது. அதுக்கு முன்னாடியா பின்னாடியா 30 வருஷம் வைதிக கல்விக்கு கொடுன்னு சொன்னால் நேரம் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? இதை கற்று பின்படுத்தக்கூடிய வழியில பெரியோர்கள் வந்தார்களோ இல்லையோ, அவர்கள் என்ன செய்கிறார்களோ பார்த்து பின்பற்றி விட வேண்டும். அந்த கருத்தை 2வது பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். 2வது மட்டுமல்ல, 2வது பாசுரத்தில் செய்யாதன செய்யோம் என்று ஒரு இடத்துல வருகிறதா? நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் அப்படின்னா என்னது? செய்யாதத செய்யோம்னா நான் உன்னை பண்ணாட்டா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல பொருள் கிடையாது. பெரியோர்கள் முன்னோர்கள் எந்த விஷயங்களை செய்யவில்லையோ அந்த காரியங்களை நானும் செய்ய மாட்டேன், தவிர்த்து விடுவேன். ஏன் இது முக்கியம் என்றால், வேதத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இப்பதானே பார்த்தோம், வேதத்துல புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. வேதத்துல சொர்க்கத்துக்கு போகணும்னா ஜோதிஷ்டோம யாகம் செய் என்று சொல்லி இருக்கிறது. உடனே நாம பண்ண தொடங்கி விடலாமா? நம்முடைய முன்னோர்கள் பண்ணது கிடையாது. ஏன்? மோட்சத்தைத்தான் நாம் ஆசைப்பட வேண்டுமே தவிர இந்த உலக இன்பத்தையோ சொர்க்கத்தையோ ஆசைப்பட்டு வேதத்தில் சொன்னதாகவே இருந்தாலும் அந்த யாகங்களை செய்யக்கூடாது. அப்ப வேதம் என்பது ரொம்ப பொதுவான ஒரு நூல், எல்லாருக்குமாக உபதேசம் செய்யக்கூடிய நூல். நமக்கு குறிப்பிட்ட உபதேசம் வேணுமோ இல்லையோ, இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனோம் இல்ல கல்லூரிக்கு போனோம்னால் எல்லாருக்கும் படிக்க வேண்டிய சில அடிப்படை கல்விகள் சிலது இருக்கும். அடிப்படை கணிதம், அடிப்படை சில ஆங்கிலம், இதெல்லாம் எல்லாரும் படிக்கணும். அதுக்கு மேல அவரவருக்கு எதுல விருப்பம் இருக்கோ அதுல மேல சில வகுப்புகளை எடுத்துக்கலாமோ இல்லையோ. அதை போல நமக்கு மோட்சத்தில் ஆசை, நான் ஏன் சொர்க்கத்துக்கான யாகத்தை பண்ணணும்? எனக்கு மோட்சத்தில் ஆசை, நான் ஏன் பிள்ளை வேண்டும் என்பதற்காக யாகம் செய்ய வேண்டும்? தேவையே கிடையாது. அப்ப முன்னோர்கள் எதை தவிர்த்தார்களோ அதை நாமும் தவிர்த்து விட வேண்டும். முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். அதை 26வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ரெண்டைய சேர்த்து பார்க்கணும். செய்யாதன செய்யோம், மேலையார் செய்வனகள். மேலையார்னா முன்னோர்கள். முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். முன்னோர்கள் எதை செய்யவில்லையோ அதை நாங்களும் செய்ய மாட்டோம். அப்ப எங்களுக்கு பிரமாணம் வேத புத்தகம் அல்ல, அந்த வேதத்தை கற்று உணர்ந்தவர்களுடைய நடத்தை இருக்கிறதே அது இன்னும் உயர்ந்த பிரமாணம். என அவர்கள் ஆராய்ந்து எது வேண்டும் வேண்டாம் என்று யோசித்து செயல்படுவார்கள் அல்லவா. வேதம் எல்லாருக்குமா எல்லாத்தையும் பண்ணுன்னு உபதேசித்து விடும். எல்லாத்தையும் ஒருவனால பண்ணவே முடியாது. அப்ப என்னுடைய முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கருத்து. அதை 2வது சொல்லுகிறார். இதை வேதமே சொல்லுகிறது. வேதத்தை படிச்சுட்டே வந்தோம்னால் வேதம் தானே இருக்கிறதுலே உயர்ந்த நூல். நான் சொல்வதை கேள், இதுக்கு மேல யாரிடத்திலும் நீ கேட்க வேண்டாம் என்று தானே வேதம் சொல்லி இருக்க வேண்டும். ஆனா வேதத்துல ஒரு தைத்திரிய உபனிஷத்துல ஒரு இடம் வருது. அத எதிதே கர்ம விசிகித்சாவா விருத்த விசிகித்சாவா சியாத் ஏதத்திர பிராமணா சம்மர்ஷிணா யுக்தா ஆயுக்தாக யதா தே தத்திர வர்த்தேரன் ததா தத்திர வர்த்தேதாகா என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு வேதம் அனைத்தையும் சொல்லி கொடுத்து விட்டார். அவர் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போறார். குருகுலவாசம் முடிந்து வீட்டுக்கு போக வேண்டும். அப்ப ஆச்சாரியன் சொல்றார், உனக்கு நான் வேதத்தை சொல்லி கொடுத்துட்டேன், ஆனா இதை நீ கடைப்பிடிக்க தொடங்கும் பொழுது கண்டிப்பா சந்தேகங்கள் வரும். எப்பவுமே நம்ம புத்தகத்தை படிக்கும் போது நன்னா புரிஞ்சது போலத்தான் இருக்கும். பரீட்சை எழுத போர்ச்சியத்தான் பல சந்தேகங்கள் வரும். இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க போனோம்னா அப்பதான் இதுல இங்க இடிக்கிறதே அங்க இடிக்கிறதே நிறைய சந்தேகங்கள் வரும். அப்ப நன்னா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படிச்சதை கடைப்பிடித்து பார்க்க வேண்டும், இல்லை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து பார்க்க வேண்டும். அப்ப ஆச்சாரியன் சொல்றார், நீ கடைப்பிடிக்க போகும்போது கண்டிப்பா சந்தேகங்கள் வரும். சந்தேகத்தை எப்படி தீர்க்கணும்? வேத புத்தகத்தை புரட்டி புரட்டி ஆராய்ச்சி பண்ணி பாருன்னு அவர் சொல்லல. உன்னுடைய ஊரில் நல்ல பெரியோர்கள் சான்றோர்கள் இருப்பார்களோ இல்லையோ, அவர்கள் அந்த இடத்தில் எப்படி நடக்கிறார்களோ அதை போல் நீயும் நடந்து விடுன்னு சொல்லி முடிச்சுட்டா. நீ திரும்ப வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி எது சரின்னு கண்டுபிடி என்று சொல்லாமல் சந்தேகம் வந்தால் பெரியோர்கள் நடக்கும்படி நடந்துவிடு என்று வேதமே சொல்லுகிறது. அப்ப வேதம்தான் முழுவான
பிரமாணம், அதுதான் உயர்ந்த பிரமாணம்னு கொள்ள முடியாது. வேதத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் பெரியோர்களுடைய நடத்தையைத்தான் பின்பற்ற வேண்டும். அந்த ஒரு அர்த்தத்தை 2வது பாசுரத்தை தெரிவிக்கிறார். நமக்கு நிறைய சந்தேகம் வரும். எத்தனையோ அர்த்தங்களுக்கு நாம வேதத்துல தேடி தேடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சில ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, பிறந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். எங்க இருக்கு, எந்த நூலில், எந்த வேதத்தில், எந்த ரிஷி, எந்த ஸ்மிருதியில் எழுதியிருக்காருன்னு கேட்டா தெரியாது. மாவிளக்கு ஏற்றுவது, புரட்டாசி மாசம் மாவிளக்கு ஏற்றுவதுன்னு சில இல்லங்களிலே வழக்கம் இருக்கிறது. எங்க புஸ்தகத்தில் இருக்குன்னு கேட்டா தெரியாது. பெரியோர்களுடைய நடத்தையில் இருக்கிறது, அதனால பின்பற்றுகிறோம். பெரியோர்கள் எதை செய்யவில்லையோ அதை தாராளமா செய்யாமல் விட்டுவிடலாம். இதனால பாபம் வருமோ என்று பயப்படவே வேண்டாம். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ராமனும் பரதனும் சித்திரக்கூட்டத்திலே சந்திக்கிறார்கள். ராமன் காட்டுக்கு வந்து விட்டார். அந்த பக்கம் அயோத்தியிலே தசரதன் மாண்டு போனான். பரதன் திரும்ப வந்து தசரதனுக்கு ஈமை சடங்குகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு, நான் உடனே போய் ராமனை அயோத்திக்கு அழைத்து வரப்போகிறேன் என்று பெரிய படை அயோத்தியையே காலி செய்து கொண்டு அங்கிருக்கும் அனைத்து மக்களையும் அழைத்து கொண்டு நேர சித்திரக்கூட்டத்துக்கு வந்தார். ராமன் காலிலே விழுந்தார். ராமா, நீ திரும்ப வர வேண்டும்னு பிரார்த்திக்கணும். அவரை பேசவே ராமன் விடவில்லை. பரதன் வந்தவுடனே தூக்கி மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு வரிசையா ராமன் கேள்வி கேட்க தொடங்கினார். பரதன் அரசனாகி விட்டான் என்று ராமனுக்கு எண்ணம். இவரா நினைச்சுட்டார், பரதன் வந்திருக்காருன்னா கைகேயி பரதனுக்கு தான் ராஜ்யம் வேண்டும் என்று கேட்டிருந்தாள். அப்ப பரதன் அரசனாகி விட்டான், அரசனான பரதன் என்னை பார்க்க வந்திருக்கிறான்னு ராமனுக்கு எண்ணம். வரிசையா ஒரு சர்க்கம் முழுக்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. அரசன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் சொல்றார். பரதா, மத்தியான வேளையில் தூங்காமல் இருக்கிறாயா? மந்திரிகளோடு ஆலோசனை செய்கிறாயா? தனியாவும் யாரோடையும் ஆலோசனை பண்ணக்கூடாது, ரொம்ப பெரிய கூட்டத்தோடையும் பண்ணக்கூடாது. ஒற்றர்களை சரியாக பயன்படுத்துகிறாயா? வீட்டு வேலையை அல்ல அங்கிருக்கிற கஷ்டத்தை ராஜசபையிலோ, ராஜசபையில் இருக்கும் விஷயங்களை இல்லறத்திலோ கலக்காமல் இருக்கிறாயா? இப்படி பல கேள்விகளை ராமன் கேட்டுக்கொண்டே வந்தார். பரதன் எதற்குமே வாய திறக்கவில்லை. இவர்தான் அரசனாவே ஆகலையே. அரசனாக இருந்தால் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். நான் பண்ணல, பண்ணேன்னு சொல்லணும். இவர் அரசனாகவே ஆகவில்லை, ஒன்றுக்கும் வாய் திறக்காமல் இருந்தார். கடைசியில ராமன் ஒரு வார்த்தை சொன்னார். யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா யாம்சன பிரபிதாமகாஹா தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித்து யாச்ச சத்பதகா சுபா. ராமன் கடைசியில சொன்னது என்ன தெரியுமா? தர்மத்தின் வழி நடக்கிறாயா, வேதத்தின் வழி நடக்கிறாயான்னு ராமன் கேட்கல. நம்முடைய தகப்பனாரும் நம்முடைய முன்னோர்களும் எந்த நல்வழியில், சத்பதகா நல்வழி, வேதம் காட்டின வழி, சான்றோர்கள் பின்பற்றின வழி, நம்முடைய தந்தையும் முன்னோர்களும் எந்த வழியில் நடந்தார்களோ அதிலிருந்து மாறாமல் இருக்கிறாயா என்று கடைசியில ராமன் ஒரு வார்த்தையை கேட்டார். உடனே பரதன் எழுந்து ராமனிடத்துல சொன்னாராம், நீதான் மாற்றுகிறாய், அதை சரிப்படுத்த நான் வந்தேன். இக்ஷ்வாகு வம்சத்தில் மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு பட்டம் என்று வழக்கமே கிடையாது. ராமா, இப்ப என்ன கேட்ட? முன்னோர்கள் செய்ததை மாற்றாமல் இருக்கிறாயான்னு எங்கிட்ட கேட்டியே. நீதான் மாற்ற பார்க்கிறாய். நீ இருக்கும்போது நான் எப்படி அரசாள முடியும்? நீதான் திரும்ப வந்து அயோத்திக்கு அரசனாக வேண்டும். நீதான் தவறு செய்கிறாய், நான் அதை திருத்த வந்தேன் என்று பரதன் தெரிவித்தாராம். அப்ப ராமனும் சொல்லுவது, முன்னோர்களுடைய நடத்தையின்படி ராஜ்யத்தை ஆண்டாயா? மற்றபடி தர்மசாஸ்திரம் என்ன வேணாலும் சொல்லட்டும், ரிஷிகள் எழுதி வைத்திருக்கலாம், வேதமே உபதேசம் பண்ணலாம், அதை எல்லாவற்றையும் பின்பற்ற முடியாது. முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை செய்தாயா, அதிலிருந்து மாறாமல் இருக்கிறாயான்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய பெரியோர்களிடத்துல நம்பிக்கை வரணும். அவர்கள் எல்லாம் மூட நம்பிக்கையாக செய்திருப்பார்கள், இல்லை என்னதுன்னே தெரியாமல், பல இடங்களில் தெரியாமல் தான் அனுஷ்டானம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு காரணம் இருக்கும். நமக்கு தெரியவில்லை என்பதற்காக காரணமே இல்லைன்னு சொல்லிவிட முடியாதல்லவா? எத்தனையோ யோசித்துத்தான் ரிஷிகள் காலத்திலிருந்து எழுதி வைத்தார்கள். அது காலப்போக்கில் செயல் மட்டும் நிற்கிறது. அதற்கு உள்ள இருக்க வேண்டிய புரிதல் குறைந்து போயிருக்கலாம். புரிதல் நம்முடைய பெற்றோர்களுக்கு இல்லை, அதனால இது வீண் என்று முடிவு செய்துவிட முடியாது. அதுக்குள்ள இருக்கிற புரிதலை நாம முயற்சிப்போமே. அவர்கள் தெரியாமல் அனுஷ்டித்தார்கள், நாம கடைப்பிடிக்க தொடங்கிவிட்டு அதுக்கு காரணம் என்னன்னு நன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா நாம என்ன சொல்றோம்? ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்றோம். அந்த நாளே வராது. என்னைக்கா வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி முடித்து அதுக்கப்புறம் தான் அனுஷ்டானத்தை துவங்க போகிறேன் என்றால் அது ஒரு நாளும் அடையவே முடியாது. அப்போ ஓரளவுக்கு கடைப்பிடிக்க தொடங்கிவிட வேண்டும். கூடவே ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ஒவ்வொன்னாக கண்டுபிடித்தோம்னால் அப்ப அதுல நம்பிக்கை நமக்கு வரப்போகிறது. இப்ப 2வது பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னது வேதம் பிரமாணம் தான். ஆனா அதை விட முக்கியம், முன்னோர்கள் செய்ததை நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும். இது ஏன் அது ஏன் என்று கேள்விகளை கேட்கலாம்.
அனுஷ்டானம் செய்து கொண்டு கேட்கலாம். பித்ரு தர்ப்பணம் பண்றோமே, நான் இங்க கொடுக்கிற எள்ளும் தண்ணீரும் எங்க அங்கேயோ இருக்கிற பித்திருக்களுக்கு எப்படி போய் சேரும்? எல்லாம் சாஸ்திரம் வழி சொல்றது. இங்க நாம கொடுக்கிற எள்ளு பித்ரு தேவதைகளுக்கு எப்படி போகும்? அந்த பித்திருக்கள் அடுத்த பிறவியே எடுத்திருந்தா அவர்களுக்கு எப்படி போய் சேரும்? எந்த பிறவி வேணாலும் எடுக்கலாமா. நம்முடைய தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ யாரோ ஒருத்தர் நாம இங்க தர்ப்பணம் பண்றோமோ இல்லையோ, அவர் அடுத்த பிறவி ஒரு சிங்கமா பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். நாம இங்க நகரத்துல இருக்கோம், இங்க பக்கத்துல குஜராத்ல காடெல்லாம் இருக்காங்க. அந்த குஜராத்ல அடியனுடைய கொள்ளு தாத்தா சிங்கமா பிறந்திருக்காருன்னு வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு. முன்னோர்கள் நன்னா வைகுந்தத்தையே அடைஞ்சிருக்கட்டும், பரமபதத்திலேயே இருக்கட்டும், ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் அங்க சிங்கமா பிறந்திருக்காருன்னு. உடனே ஒருத்தர் கேட்பார், சிங்கம் மாம்சம் தானே சுவாமி சாப்பிடும், நான் கொடுக்கிற எள்ளும் தண்ணீர் அரிசியுமா சிங்கம் சாப்பிட போறது, இதனால் அதுக்கு என்ன பயன்னு கேட்பார்கள். சாஸ்திரம் சொல்றது அது ஒண்ணு அப்படியே அந்த சிங்கம் அடையாது. நான் கொடுக்கிற இந்த எள்ளும் தண்ணீரும் அரிசியும் பித்ரு தேவர்கள்னு பித்ருலோகத்தில் அமர்ந்திருப்பார்களோ இல்லையோ, அவர்களுக்கு போய் சேரும். அவர்கள் முதல்ல மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுக்கு நாம் பண்ணதுனால சந்தோஷம் ஏற்பட்டதா, அப்ப என்னுடைய முன்னோர் எந்த இடத்துல எப்படி பிறந்திருக்கிறாரோ அந்த இடத்துல அவருக்கு வேண்டிய உணவாக அது போய் சேர்க்கப்படும்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் எப்படி நடக்கும், நம்ப முடியுமான்னா? பகவான் தான் நிர்வாகம் பண்றார். இந்த பக்தன் இந்த நல்லதை பண்ணா அதுக்கு பதிலாக பயனை கொடுப்பது பகவான் தான். அகம் ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச என்று பகவத்கீதையில சொல்றார். சஹஸ்ரநாமத்துல ஒரு திருநாமம் தர்மாத்யக்ஷா என்று ஒரு திருநாமம் சொல்றோமோ இல்லையோ, தர்மத்துக்கு அத்தியக்ஷர். அத்தியக்ஷர்னா என்ன? பொதுவா இந்த மேடையில ஒரு விவாத மேடை நடக்கிறதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு நடுவர்னு சொல்றோம் பாருங்க. நடுவருக்கு தான் அத்தியக்ஷர்னு பெயர். எல்லாம் சரியா நடக்கிறதா, எல்லாரும் அந்த விவாதத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கிறார்களா, சரியா பேசினா அவர்களுக்கு மதிப்பெண் கொடுக்கணும், தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இல்ல அவர்களுக்கு மதிப்பெண் குறைக்க வேண்டும், இதை பார்ப்பவர் தானே அத்தியக்ஷர். தர்மத்துக்கே பகவான் தான் அத்தியக்ஷன்னு சொல்லப்படுகிறார். ஆமா, நாம செய்கிற செயல்களை சீர்தூக்கி பார்த்து இதற்கு இவனுக்கு என்ன பயன் கொடுக்க வேண்டும், என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்னு பகவான் தான் அனைத்தையும் உள்ளே இருந்து இயக்குகிறார். அவருக்கு தெரியுமோ இல்லையோ, நான் இங்க எள்ள கொடுத்தேன்னா என்னுடைய முன்னோர் எந்த பிறவில பிறந்திருக்கார், அவர் குதிரையா பிறந்திருந்தா அவருக்கு புல்லு கொடுக்கணும், மாடா பிறந்திருந்தா வைக்கோல் கொடுக்கணும், சிங்கமா பிறந்திருந்தா அவருக்கு மாம்சத்தை கொடுக்கணும், அந்தந்த விதத்தில் அவருக்கு உணவு போய் சேரும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அப்ப நாம பண்ற தர்ப்பணத்துக்கு பயன் இருக்கிறது. அடுத்த கேள்வி கேட்பா, சரி சுவாமி ஒரு நாள் நான் பண்றேன், மத்த நாள் என்ன அவர் என்ன பட்டினியா கிடக்கிறார், மத்த 20 அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்றேன்னு வச்சுங்களேன், அப்ப அமாவாசை அன்னைக்கு அவருக்கு மாம்சம் கிடைத்ததற்கு நாம் பண்ண தர்ப்பணம் காரணம். மிச்சம் 29 நாள் என்ன பட்டினியா கிடந்துன்னு இருக்கார், நன்னா வேட்டையாடி சாப்பிடக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ, அப்ப நான் கொடுக்காட்டா என்ன? அவரோ சிங்கமா இருக்கார், நல்ல பலசாலியாத்தான் இருக்க போறார், அவருக்கு வேண்டிய வேட்டையை அவரே ஆடி சாப்பிட்டு கொள்ளலாமே, இந்த ஒரு நாளுக்கு நான் கொடுக்கிற எள்ளும் தண்ணீருமாலும் மாம்சம் கிடைத்து என்ன என்று அடுத்த கேள்வி வரும். உடனே ஆராயணும். வேதத்தை சுத்தி பார்த்தா வேதம் சொல்றது இது கேள்வியே நியாயமாக இல்லை. யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி பண்ணார், எதுக்காக தர்ப்பணம் பண்றோம்? முன்னோர்கள் இல்லாவிட்டால் நான் இன்று இல்லை. எனக்கு என்னென்ன நற்பண்புகளோ என்னென்ன குடும்ப வழக்கங்களோ எல்லாத்தையும் அவர்கள் தானே இன்று வரை ரட்சித்திருக்கிறார்கள். குரு பரம்பரைன்னு கொண்டாடுறோமே, ஏன் கொண்டாடுறோம்? ஆச்சாரிய பரம்பரையே இல்லாவிட்டால் இந்த திருப்பாவையை யார் நமக்கு சொல்லி கொடுக்கிறது? ஆச்சாரியர்களே இல்லாவிட்டால் இதுதான் நடக்க வேண்டிய பாதைன்னு யார் வழிகாட்டுவது? அந்த நன்றிக்காகத்தானே திரும்ப திரும்ப ஆச்சாரியனை நினைத்து பார்க்கிறோம். அதே போல பித்திருக்களையும் நினைத்து பார்க்கிறோம். தினமுமே நினைக்கணும், ஒரு நாளாவது நினைக்க வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதுதான் தர்ப்பணம் என்பது. அப்ப நான் உடனே கேட்டேன், நான் நன்றி உணர்வை வெளிப்படுத்தாவிட்டாலும் அவர் நன்னாத்தானே இருக்க போறார், அவருக்கு 30 நாள் சாப்பாடு வேணும், வேட்டையாடி சாப்பிட்டு கொள்ள போகிறார், நான் ஏன் தர்ப்பணம் பண்ணணும்னால் நன்றி உணர்வு இருந்தா தர்ப்பணம் பண்ணணும். நன்றி உணர்வு இல்லாவிட்டால் அது குற்றம் தானே. ஒருத்தர் நமக்கு உதவி செய்திருக்கும் போது நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பதுதான் குற்றம். அப்ப தர்ப்பணம் பண்ணாதது குற்றமாக ஆகாது. தர்ப்பணம் பண்ணுவதற்கு தேவையான நன்றி உணர்வே எங்கிட்ட இல்லையோ இல்லையோ, அதுதான் பாபமாக போகிறது. பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், அது வரைக்கும் இங்க இருக்கிறச்சே பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் ரொம்ப கட்டப்படுத்துறா, ரொம்ப நிறைய பாடம் எடுக்கிறாருன்னு பசங்க சொல்லிட்டே இருப்பா. கல்லூரிக்கு போன உடனே தான் ஐயோ பாடமே எடுக்கிறது இல்லையே, இதுக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லையேன்னு அங்க போனதுக்கு அப்புறம் தோணும். உடனே அந்த முதல் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு பார்த்தேன்னால் கல்லூரியிலிருந்து எப்பெல்லாம் திரும்ப ஊருக்கு வராளோ பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியரை பார்த்துட்டு போவா பிள்ளைகளும் பெண்களும். என்ன சுவாமி திடீர்னு இந்த பக்கம் நிறைய படை எடுக்கிறீரேன்னா, நீர் எவ்வளவு பெரிய தெய்வம்னு இன்னைக்குதான் புரிஞ்சுட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாடம் எப்படி எடுக்காமல் இருக்கலாம்னு தெரிந்தது. நீர் சொல்லி கொடுத்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வாழுகிறேன்னு ஒரு எண்ணம் வருதோ இல்லையோ, அந்த நன்றி உணர்வுக்காக ஆசிரியர்களை பார்க்கிறோம். உடனே நான் கேட்டேன், நீ போகாட்டா அந்த ஆசிரியருக்கு சம்பளம் கிடைக்காதா?
நீ போகாட்டா அவர் என்ன சாப்பிடாம இருப்பாரா? ஏன் போகிறாய்ன்னு கேட்டா, சாமி ரொம்ப நன்றி உணர்வு, அவரை நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும்னு தோணித்து அதுக்காக போனேன்னு சொல்றோமோ இல்லையோ. இதேதான் தர்ப்பணத்திலும். நான் தர்ப்பணம் பண்ணாட்டாலும் சிங்கம் நன்னா வேட்டையாடி சாப்பிடத்தான் போகிறது. ஆனா பண்ணுவது என் கடமை அல்லவா? அதற்காக தர்ப்பணம் செய்ய வேண்டும். இத போல எந்த கர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் உள்ள ஆராய்ச்சி பண்ணா எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. அதுல சிலது திருஷ்டம், கண்ணுக்கு தெரிகிற சில பதில்கள் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத சில பதில்கள். பகவான் இருந்து நான் கொடுக்கும் எள்ளை மாம்சமாகவோ வெக்கோலாகவோ மாத்தி அந்த ஜீவனுக்கு கொடுக்கிறார் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அது வேதம் சொல்வதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்படி இருந்தாலும் நான் ஏன் பண்ணணும்னா அதுக்கு திருஷ்டமான காரணங்கள் பயன்கள் சொல்லப்படுகின்றன. அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஆச்சாரியனை போய் சேவிக்கிறோம். எல்லாரும் குருகுலவாசம் பள்ளி படிப்பு இருக்கிற வரைக்கும் மட்டும் சேவிச்சா போரும்னு சொல்றோமா? ஆச்சாரியனிடத்தில் என்றைக்குமே பக்தி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் படித்த கல்வியே பயன் கொடுக்காது. கர்ணனுடைய கதை கேள்விப்படுறோமோ இல்லையோ. பரசுராமரை ஏமாத்தி கல்வி கத்துண்டார், கற்ற கல்வியெல்லாம் மறந்து போய்விடும்னு சாபம் கொடுத்து விட்டார் பரசுராமர். அப்ப தெய்வத்தினிடத்தில் எவ்வளவு பக்தி இருக்கிறதோ ஆச்சாரியனிடத்திலும் அத்தனை பக்தி இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இத போல எத்தனையோ இடங்கள். பெரியோர்களுடைய நடத்தை தான் நமக்கு முக்கியமான பிரமாணம். அதை பார்த்து பின்தொடர்ந்த நமக்கு இப்ப என்ன கட்டம்? அவர்கள் பண்ணதே மலையை போல இருக்கு. அவர்கள் செய்ததை முழுக்க கடைபிடிப்பதற்கே இன்றைக்கு வழி தெரியவில்லை. காலப்போக்கில் குறைந்து கொண்டுதான் வரும். 4 தலைமுறை முன்னாடி 100 தர்ம காரியங்கள் பண்ணா அடுத்த தலைமுறையில 80 ஆகும், அடுத்த தலைமுறையில 60 ஆகும், அடுத்த தலைமுறையில 40 ஆகும். நாம் அந்த 40 ரட்சிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 40 20 ஆகாமல் 30 நிறுத்தினோம்னாலே பெரிய சாதனை. 40 60 ஆக்குவது அதுக்கு ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும், சமுதாயம் மாற்றம் வரணும், அல்லது யாராவது ஒரு பெரியவர் ஆச்சாரியன் பிறந்து மாற்ற வேண்டும். நமக்கு கொடுத்த பணி 40 20 ஆக்க விடாமல் ரட்சிக்க முடியுமா? அதற்கு பெரியோர்களுடைய நடத்தையை பார்க்கணும். மேலையார் செய்வனகள் செய்யாதன செய்யோம் என்று 2 பாசுரங்களிலே இந்த கருத்தை ஆண்டாள் சேர்த்து தெரிவித்தாள்.